we stopped in import, right? Import we had too much of errors, so I stopped that, right? Let me delete old files. Okay. Okay. Not here. So import. Importல suppose in case எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் மேனுவலா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கன்சிடர் வில் கிரியேட் ஒன் இன்ஸ்டன்ஸ் மேனுவலி இயர். என்னன்னா இம்போர்ட்டோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுவல் ரிசோர்ஸோ ஒண்ணு யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அத நம்ம கோட் வழியா மேனேஜ் பண்ணணும். லைக் கோயிங் ஃபார்வர்ட் வி ஹேவ் டு மேனேஜ் வையா ஐஏசி கோட். கோட் வழியா நம்ம மேனேஜ் பண்ணும்போது ஹவ் டு டூ தட். ஸோ ஆர் இன்கேஸ் இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. ஏன்னா இப்ப சப்போஸ் நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ரா மெயின்டைன் பண்றீங்க. உங்களோட ஸ்டேட் ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ரிசோர்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா டெலீட் பண்ணி எழுதுறதுக்கு இட் வில் பி சோ ஹார்ட், ரைட்? அதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா வி கேன் ரைட் இம்போர்ட் வச்சுட்டு வி கேன் ஜென்ரேட் ஸ்டேட் ஃபைலை ஜென்ரேட் பண்ணலாம் வித்தவுட் ஆல்டரிங் த எப்படி சொல்றது, வித்தவுட் ஆல்டரிங் த இன்ஃப்ரா. வி கேன் ரைட் ஸ்டேட் ஃபைல் ஈஸிலி. பிஃபோர் தட் ஓல்டர் வெர்ஷன்ல என்ன நடக்கும்னா, ஓல்டர் வெர்ஷன்ஸ்ல இப்ப இந்த இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்ததுனால இட் வில் ஜென்ரேட் டிஎஃப் ஃபைல் ஃபார் அஸ் ஈஸிலி. நம்மளுக்கு டிஎஃப் ஃபைல் ஜென்ரேட்டட் பண்ணி அவங்களே கொடுத்துட்றாங்க. இட் இஸ் ஈஸி. ஜஸ்ட் வி வாண்ட் டு ரிவ்யூ த டிஎஃப் ஃபைல் அண்ட் நீட் டு அப்ளை. பிஃபோர் தே ஆர் இன்ட்ரடியூசிங் திஸ் ஆப்ஷன், ரைட்? வி ஹேட் அன் இம்போர்ட் கமெண்ட். அதுக்கு நீங்க மேனுவலா எல்லா கோடுமே எழுதணும். இன்கேஸ் ஒரு ரிசோர்ஸ் டெலீட் ஆயிட்டாவோ இல்ல ஒரு ரிசோர்ஸ் நீங்க மேனுவலா ஆட் பண்ணா கூட யூ ஹாவ் டு ரைட் பை கோட். கோட் வந்து எல்லா யூ ஹாவ் டு ரைட் மேனுவலி. என்னென்ன ஏஎம்ஐடி இப்போ இந்த கன்சோல்ல போயிட்டு என்ன ஏஎம்ஐடி எடுத்திருக்கு, என்ன வாட் இட் டேக். ஸோ எவ்ரி திங் வி ஷுட் ரைட் மேனுவலி. தென் ஒன்லி வி ஹாவ் டு யூஸ் டெராஃபார்ம். டெராஃபார்ம் இம்போர்ட் கொடுத்துட்டு தென் த ரிசோர்ஸ் நேம். என்ன ரிசோர்ஸ் நேமோ அந்த ரிசோர்ஸ் நேமை நம்ம வந்து மேனுவலா ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது கன்சிடர் பண்ணுங்க, ஒரு ரிசோர்ஸ் இருக்கு. ஓகே, ஈஸியா எழுதிடலாம். கன்சிடர் இஃப் யூ 100 ரிசோர்ஸ் இருந்ததுன்னா 100 ரிசோர்ஸை உள்ள எழுதுறதுக்கு இட் வில் டேக் so மச் டைம் அண்ட் so மச் ஆஃப் எஃபர்ட்ஸ், ரைட்? அதுல எது கரெக்டா இருக்கா இல்லையாட்டா நம்ம அப்ளை பண்ணாதான் தெரியும், ரைட்? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக டெராஃபார்ம் பிரிங் குட் சூப்பர் ஆப்ஷன் கால் ஜெனரேட் கான்ஃபிக். இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ ஐல் ஷோ யூ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ let me go and create one small instance. Ravi.lata.2906. Password would be auth 374655. Okay, let me create an instance. Easy to something. I'm naming it using ஒரு key pair யூஸ் பண்றேன். Then I'll be using, yeah, will let it run. Yeah, we'll use existing one. We'll use launch wizard 4.
தென் சேம் திங் எவ்ரிதிங் இஸ் சேம். ஸோ நம்ம ஒரு மைக்ரோ இன்ஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இதுதான் ஒரு மேனுவல் சேஞ்சோ இல்லை மேனுவலா ஒரு கான்ஃபிகோ ஒரு ரிசோர்ஸோ ஒரு டீம்ல கிரியேட் பண்றாங்க. திஸ் திஸ் இன்ஸ்டன்ஸ் we need to bring into Terraform. எப்படின்னா you have to copy this instance ID. Copy from here. Yeah. So instance ID நான் காப்பி பண்ணிட்டேன். So when you are writing your Terraform configuration, எங்க எழுதணும்? So import எங்க இருந்து import பண்ண போறோம்? So we should know that resource என்ன resource we should know. So we know this is instance. So instanceனால AWS underscore instance, then the local name என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துட்டு then the ID என்ன ஐடி வேணுமோ வாட் எவர் தட் வி வாண்ட் டு பிரிங் இட் ரைட். ஸோ வி காப்பிட் தட். அது காப்பி பண்ணிட்டு why you are applying right. இது அப்ளை பண்ணும்போது let me save this file and also open CMD. Wait, choose. Wait. Let me do a Terraform in it. இவளுக்கு தான் இருப்பாங்க போல. ஓகே, Terraform init பண்ணிட்டோம். We'll directly go for Terraform. We have to configure it. So we have to use this command. So Terraform plan. நீங்க இந்த பிளான் பண்ணும்போது you can give it any name. So நம்ம EC2 கிரியேட் பண்றதுனால I am giving EC2.tf. இந்த ஃபைல்ல என்னோட கான்ஃபிகை நீ ஜெனரேட் பண்ண சொல்றோம். ஸோ சம்டைம்ஸ் வில் கெட் எரர். ஸோ அந்த எரர் என்னன்ட்டு நம்ம we have to go and see that. ஏன்னா இட் இஸ் இன் ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபியூச்சர் தான். ஸ்டில் தே டிடன்ட் லைக் பிரிங் இட் இன் டு ஸ்டேபிள். ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கிறதுனால தேர் வில் பி சம் எரர்ஸ். சி generating config import is currently experimental. The generic config may change in the future version. So what is saying? It has IPv address count, conflict with IPv address. இந்த ரெண்டுமே கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு சொல்றதுனால we need to just review. இங்க போய் பாத்தீங்கன்னா there will be always already generated this code. So we know that we are not using IPv4s. நம்ம V4 தான் என்ன யூஸ் பண்றோம். So you can remove this code from the code and just verify என்னென்ன நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ we created T2 micro. Then இந்த AMI ல கிரியேட் பண்ணிருக்கோம். Then key name testing நம்ம செலக்ட் பண்ணும்போது I selected to use this key. Then security group. See, we wanted to use launch wizard 4. Then the subnet என்ன subnet அதோ then the tag நம்ம நேம் கொடுத்திருந்தோம் ரைட் EC2 அந்த நேம் வந்துருச்சு. So other things we can verify. நீங்க பாத்தீங்கன்னா you can verify with that. So we remove those things. இந்த ரெண்டு திங் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். If we apply, we'll save this file. If we apply right Terraform apply கொடுத்தோம்னா
You could see a new option. You could see a new option called imported. See, plan want to import. See, apply complete one imported. இப்போ போய் நம்மளோட கோட்ல பாத்தீங்கன்னா you will have that state file. இப்போ இந்த state file நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா we can directly manage the instance from the code itself. So we got the code. So இப்போ வந்து I want to change it to different instead of micro. I want to get it to medium. Medium மாத்திர then tags இன்னொரு tag add பண்றேன். Then what called I'll have managed managed by Terraform கொடுக்கிறேன். So I'm saving this file. If I apply right, I already bring that to state file. இப்போ apply பண்ணனா Terraform will do the changes that I said. என்னென்ன changes நான் கொடுத்தனோ it will do for me. See, 0 to add, 1 to change. என்னென்ன change பண்ண போகுது tag மாத்த போகுது. Then the instance type. என்ன type மாத்த போகுது T2 microல இருந்து T3 mediaத்துக்கு T2 mediaத்துக்கு it gonna change. So also I think public DNS also will change. Public IP ஏன்னா it will start and stop, right? So இது பண்ணும்போது there will be a change in your public IP address. நம்ம elastic IP யூஸ் பண்ணியிருந்தோம்னா it won't change. In case if we didn't use right, this is the one. Okay, இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி it indicating that. See, what this option is update in place. இதெல்லாமே சேஞ்ச் ஆக போகுதுன்னு it will saying it. இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் போய் பார்த்தோம்னா it will be in stop state, I believe. See, it is stopping. Once it stop, it change the instance type from T2 micro to T2 media tomorrow. Then it will start the instance for us. See, it got changed, it completed. இப்போ போய் நம்ம செக் பண்ணோம்னா let me refresh. See, it's running. You could see that T2 medium. இப்போ போய் நம்ம tags போய் verify பண்ணோம்னா we could see that managed by Terraform. So at a timeல ஒரு கோடு தான் நம்ம பண்ண முடியும்னா இல்ல, you can add multiple things. Multiple, you can bring it to that. Here, you can bring multiple things to here. So let me delete this Terraform state file. In the Terraform files, I'll be removing it. So if I want to bring security group, right? If now security group, if I want to bring it to the current configuration, right? Let me bring which one? Yeah, I'll bring this three. Three big, I'll Terraform kulla kondu varen. So we need to copy the security group ID. So I copied. Then I'm changing here. இதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா இஃப் யூ ஹேவ் 10 or 12 இம்போர்ட் கமெண்ட்ஸ் ரைட், இங்க இன்னொரு 4 இல்ல 5 கமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ கான் ஜென்ரேட் எ செப்பரேட் கான்ஃபிக் ஃபைல் எவ்ரி இம்போர்ட். ஸோ அது எல்லாமே ஒரே லைக் ஒரே ஃபைல தான் வரும். தென் ஆஃப்டர் யூ வாண்ட் டு செக்ரிகேட் பை யுவர் செல்ஃப்.
So Terraform didn't bring that option. They will be bringing that in a future release. So இப்ப இந்த ரெண்டு import கொடுக்கறதுனால I'll be running. I'll save this file first. If I bring here, right, I'll bring ec2.tf. Even I'll remove that file. So if I bring that, if I generate config, right? So this warning we know. Okay. Security group is successfully, it means add imported. So if we go and check our file, right, security group, என்னென்ன rules இருந்ததோ we can able to see that. On the security group, it means it opened. This is out egress in the sense outbound traffic, inbound 22 it's allowing all. Then அதோட name, everything we could see here. Then the resource we should remove these two things, right? Right. So I'm removing these two. So others are same. I'm saving. So if suppose உங்களுக்கு security group தனியா நீங்க வேணும்னா you can remove it and you can add it in a separate file. So I want this to be in a separate file in the sense you can get it. Uh, you can get it hg.tf, right? And then okay, I put it here and saved. If I go and apply, right, still the same option will get. Will get one to import, I believe. See, to import and it got imported. இப்போ போய் நம்மளோட ஸ்டேட் ஃபைல்ல போய் பார்த்தோம்னா we can able to see these things. என்னென்ன ஆட் பண்ணிருக்கோமோ like we could able to see all the things in the state file. In case if you want to change anything in the security group, na, it's your wish. You can change it. And the particular what you say, the EC2 ஓட output நீங்க சேஞ்ச் பண்ணுமா அந்த இது வந்து நீங்க white list பண்ணனா you can write output block. Output block எழுதிட்டு you can write output demo, right? Demoல AWS instance, sorry, anything you can name it. So I'll name it as public IP something. So you can write it and you can use this value in your security group and you can whitelist that. In case if you require to whitelist that, right, you can whitelist. So இப்போ நான் particular இந்த output block மட்டும் add பண்ணிருக்கேன்னா yeah, only I added this output block, right? இந்த output block ஓட IP மட்டும் I can able to see. So it will check the current state. So no changes. Everything is good. So I think I didn't save file. Save what? See, we know we got our public IP. Public IP on the we get it, right? So we bring the outside create பண்ண ஏற்கனவே இருந்த infra if you want to bring inside the Terraform now you can do this option. Okay வா? So இதுல any doubts இருக்கா உங்களுக்கு? I think this is the last topic that we have to discuss. So if you have any doubt, if we don't have any doubt na நம்ம demo task I'll give you a task. We have to do that. In case it's a good one. நீங்க பண்ணீங்கன்னா you almost ready to answer any questions in Terraforms. Okay, I'll take silence as no questions. So we'll go to our task. So இதோட நம்ம Terraform ஓட எல்லா like what are the major things that
we wanted to cover, we get it cover பண்ணிட்டோம். So the next thing பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் போல வாட் இட் லுக். ஸோ திஸ் இஸ் த ஆர்கிடெக்ட் யூ வாண்ட் டு கிரியேட். என்னென்ன கிரியேட் பண்ணணும்னா, யூ ஷுட் கிரியேட் one public subnet, then one private subnet, then one secure subnet in the sense what database. Database தான் நம்ம secure subnet சொல்லுவோம் or super subnet சொல்லலாம். Whatever it name, you can name it. So செக்யூர் சப்நெட் இருந்தா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன டேட்டாபேஸ்னா ஆர்டிஎஸ், யூ கேன் டேக் இட் எஸ் ஆர்டிஎஸ். ஸோ இங்க இன் பிரைவேட் யூ ஹவ் டு கிரியேட் auto scaling group. Auto scaling group la you have to have an instance. That instance should be in your private net group, private subnet la இருக்கணும். Then in public subnet you should have the application load balancer. So if you go AWS, right? Yeah, if you go load balancer, you can see here itself some load balancer போனீங்கன்னா you can create a load balancer, right? என்ன type load balancer வேணுமோ we can create. Okay, இந்த மூணு டைப்ஸ் லோட் பேலன்ஸ் இருக்கு. ஸோ வில் பி யூசிங் நெட்வொர்க் லோட் பேலன்சர் யூஸ் பண்ண வரோம். தென் இட் எவ்ரி திங்ஸ் கம்ஸ் அண்டர் ஏ சிங்கிள் விபிசி. விபிசிக்குள்ள வருது சேம் விபிசி. தென் யூ ஷுட் ஹேவ் அ நேட் கேட்வே அண்ட் இன்டர்நெட் கேட்வே. இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதெல்லாமே வந்து நீங்க ரிசோர்ஸை வந்து மேனுவலா கிரியேட் பண்ண, சாரி, ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு கிரியேட் இன் மேனுவல், then try to create in a code. So என்னென்ன பண்ணணும்? See, three subnet architecture. So ஒன்று public, ஒன்று private and இன்னொன்று secure subnet. So public subnet should have routes to internal gateway. Private subnet should have route to NAT gateway. இது நீங்க ஃபர்ஸ்ட் மேனுவலா கிரியேட் பண்ணும்போது யூ நோ why these things required. So these are the basic that AWS ஒரு இன்ஜினியருக்கு AWSல நம்ம ஒர்க் பண்றோம்னு சொல்லணும்னா you should have to know this. Okay, then you have to create a load balancer in public subnet கொடுத்துட்டு then we have to create that listeners and target groups. Once you create this, right, நீ கிரியேட் பண்ணும்போது you understand. ஸோ we wanted to be இன்டர்நெட் ஃபேஸிங் இருக்கணும், லோட் பேலன்ஸ் நேம் இருக்கணும், IPv4 இருக்கணும், என்ன அவைலபிலிட்டி ஜோன். ஸோ வில் பி கிரியேட்டிங் இன் டூ டிஃப்ரெண்ட் ஏசிஸ் இன்வென்ஸ். ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல வில் பி கிரியேட்டிங். ஸோ யூ ஹவ் டு செலக்ட் ரிகார்டிங் த்ரூ தட் அதோட செக்யூரிட்டி குரூப். தென் லிசனர்ஸ் ரவுட்டிங் எங்க ரவுட் பண்ண போறோம். ஸோ என்ன ரவுட்டிங் குரூப் இதெல்லாமே நீங்க கிரியேட் பண்ணி தென் யூ கேன் கிரியேட் ஏ auto scaling group. Auto scaling group in the sense, in case if your application receiving more traffic, right, that time it should auto scale to maximum, right? So in here, right, instead of max 1 you can give maximum 3 or 2, 3 or 4. So in case of high traffic, that it will get auto scaled by auto scaling group. So auto scaling group தனியா ஒரு ரிசோர்ஸே இருக்கு. If you go EC2 itself, so there will be auto scaling groups. ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை யூ கேன் ஃபாலோ. இதெல்லாம் எப்படி நீங்க கொண்டு வரலாம் வித் ஹெல்ப் ஆஃப் சாட் ஜிபிடி வச்சு கூட யூ கேன் கிரியேட் இட். மேக் ஷூர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கோட். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கோட் அண்ட் யூ ஷுட் டூ. ஸோ யூ இக்னோர் திஸ் கடை லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இது நான் ஏன் இக்னோர் பண்ண சொல்றேன்னா, வி கேன் யூஸ் திஸ் பெட் கிளினிக் இருக்குல்ல, பெட் கிளினிக். இதோட வார வி கேன் டெப்ளாய். இதோட வார வி கேன் டெப்ளாய் இட் இன் ஆர் இன் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பெட் கிளினிக் ப்ராஜெக்டை வி கேன் deploy in this infrastructure. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல we can deploy. ஸோ இது எதுவுமே பண்ணாதீங்க, ஏன்னா டாக்கர் இமேஜ்ல தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு நோ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஹவ் இன்ஃப்ரா ஒர்க்ஸ். ஓகேவா? தென் செக்யூரிட்டி குரூப் ஷுட் நாட் ஓப்பன் போர்ட் 22 ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வந்து நம்ம வி ஷுட் நாட் ஓப்பன் போர்ட் டு ST22. நம்மளோட ஐபி மட்டும் தான் we have to add. ஓகே, that is the one. Then fourth requirement வந்து you have to create a RDS cluster. Go with small one. Don't go with it means a long one. I to say இப்போ RDS போனீங்கன்னா you have two option. ப்ரொடக்ஷன் கிரேட் ஒன்று இருக்கும்,
இன்னொன்னு வந்து டெஸ்ட் அதே மாரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் கோ வித் மினிமல் ஒன். ஏன்னா ஆர்டிஎஸ் வில் காஸ்ட் யூ லாட். நீங்க அத டர்ன் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் ஆல். யூ வில் கெட் சார்ஜ்டு மோர். ஸோ என்ன வேணுமோ யூ கேன் கிவ் இட். ஸோ ஆர் வி கேன் சூஸ் எனிதிங். ஸோ யூ கேன் யூஸ் Postgres, MySQL, எனிதிங். எனிதிங் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். இது கூட so when you're doing it, try to select the single DB instance. Don't go with multi AC or something. Okay. So also use this free tier or dev test. So it will be a lot low cost. Okay. Low cost. Always use dev test and use single DB instance. Okay. You create பண்ணி how you can you create that. Create பண்ணிட்டு you can let me know. I'll show you if you can't able to do this right. I think I have to write this code again. We can, yeah, we can meet on like 28 or what? 28 one. I'll give you this code with example. Okay. நீங்க try to present me. If not, I can show you at 28 or 1. இந்த particular infra எப்படி create பண்றது I'll show you. Okay. So இதுல any doubts இருக்கா உங்களுக்கு இந்த taskல? இல்ல பிரமோத். அது அது என்னன்னு கோ த்ரூ பண்ணிட்டு நான் Okay. இல்லைன்னா உங்களுக்கு நான் பிங் பண்ணுறேன் பிரமோத். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா. கண்டிப்பா. ஏன்னா இது பண்ணீங்கன்னா, யூ ஆல்மோஸ்ட் கிரியேட்டட் மச் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8, 9 சர்வீசஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணுவீங்க. 8 இல்ல ஈவன் மோர் தென் 10 சர்வீசஸ் வந்து நீங்க கிரியேட் பண்றதுனால யூ வில் ஹேவ் மச் ஐடியா. சில கம்பெனில இன்டர்வியூலயே தே வில் ஆஸ்க் யூ டு ரைட் எ Terraform code to create application load balancer. ரீசெண்டா I had an interview with I had not my friend had an interview with ஃபோர்ட்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் ஹேவிங் மோர் தென் 10 years of experience. They ask you to write a Terraform, share your screen and ask you to write a Terraform code to how will you write application load balancer. So இப்போ ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ஒரு டூல்ஸ்ல வாட் மேக்ஸிமம் லெவல் தே கேன் ஆஸ்க் அஸ் டு ரைட் அது பார்த்துக்கோங்க. ஸோ செல் ஸ்கிரிப்ட் இட் இஸ் ஸ்டில் நோ ஒன் நோஸ் இந்த டைம்ல எப்படி கேட்பாங்கன்ட்டு. பட் இஃப் யூ டேக் ஜென்கின்ஸ் ரைட், Jenkinsல but maximum level what they will ask us to write. Where is not actually I'll go online itself. So shell scriptல we don't know like what they will ask us to write. So அது நீங்க தான் ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். ஸோ மேக் ஷூர் தட் யுவர் பேசிக்ஸ் ஆர் குட். பேசிக்ஸ் ஆர் குட் இருந்தாவே யூ கேன் ஆல்மோஸ்ட் அச்சீவ் சம்திங். achieve something, right? So make sure that also try more example. நிறைய examples வந்து ஆன்லைன்ல பார்த்து you just get prepared for that. Second பார்த்தீங்கன்னா Gitல they won't ask you to write anything. Gits all are like code command தான். So nothing. So then if you take Jenkins, right? Jenkinsல maximum what they ask you to write ஒரு பைப்லைனோட வியூ எப்படி இருக்கும், பைப்லைனோட Jenkins ஃபைல் எப்படி இருக்கும். ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் எப்படி இருக்குன்னா யூ கேன் ரைட் லைக் ஜஸ்ட் பேசிக் சென்டென்ஸ். பைப்லைன் நான் எழுதும்போது என்ன சின்டெக்ஸ் இருக்கும், லைக் என்னென்ன ஸ்டேஜ் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ரஃபா. டோன்ட் ரைட் எவ்ரி திங், ஜஸ்ட் ஒரு ரஃப் என்னென்ன ஸ்டேஜ் வியூ இருக்கும். ஸோ அது ஒன்று. தென் இஃப் யூ வாண்டட் டு நெக்ஸ்ட் இஃப் யூ கோ டு டாக்கர் பார்த்தீங்கன்னா டாக்கர்ல வாட் மேக்ஸிமம் லெவல் தே ஆஸ்க் யூ டு ரைட் டாக்கர் ஃபைல்ஸ். டாக்கர் ஃபைல் எழுத சொல்லுவாங்க. டாக்கர் ஃபைல் எழுதும்போது மேக் ஷூர் தட் யூஸ் லாட்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஏன் நான் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய எழுத சொல்றேன்னா, ஸோ இஃப் யூ ஆட் லைக் 4 or 5 ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். 4 or 5 arguments ஆட் பண்ண வச்சீங்கன்னா இன்டர்வியூ வில் ஆஸ்க் யூ கொஸ்டின் ஃப்ரம் தட் 4 to 5 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ யூ ஆல்ரெடி நோ தட் இப்போ ஆட்னா என்ன, காப்பினா என்ன, மெயின்டெனா என்ன, லேபிள்னா என்ன, எல் செக்ஸ்னா என்ன. யூ கேன் நேம் இட் லைக் தேர் ஆர் அரௌண்ட் 16 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கு, நாட் மோர் தென் தட். ஸோ அதில் 4 or 5 யூ கேன் ரைட் இட் ரைட். ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி பழகிக்கோங்க. ஸோ என்னென்ன பண்ணணும், ஃப்ரம் எடுக்கணும். தென் என்ன பண்ணணும், ஸோ
யூ கேன் ரைட் a சிங்கிள் டாக்கர் ஃபைல் ஆர் மல்டி ஸ்டேஜ் டாக்கர் ஃபைல். ஸோ இதெல்லாம் நம்ம எழுதும்போது யூ ஜஸ்ட் கெட் இட் ரெடி. ஒரு இன்டர்வியூ போகும்போது யூ ஹேஸ் டு கெட் இட் ரெடி. இதெல்லாமே நீங்க ஈஸியா இருந்ததுன்னா when they ask you to write it, you can easily write. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Kubernetes. Kubernetesல கூட they will ask you to write only the basics of pod YAML. pod YAML எழுத சொல்லுவாங்க. or they will ask you to replica set எழுத சொல்லுவாங்க. or they will ask you to write deployment YAML. So make sure that if you are say putting 3 or 5 years any experience இருந்தாலும் இதெல்லாமே ஒரு பேசிக் YAML நம்ம வந்து when they say it we have to write it. அதே போல make sure that எழுதுறதுக்கு make it ready. Then if you go to Terraform வந்து make sure that you have some knowledge வந்து நாட் ஷூர். எது வேணா கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு EC2 எப்படி கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஆர் யூ ரைட் திஸ் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எப்படி கிரியேட் பண்ணணும். ஸோ பர்ஃபெக்ட்டா எழுதணுமா? இல்ல. ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்கணும். லைக் என்னென்ன திங்ஸ் வி ஹேவ் டு புட் இட் இன் தட் கோட் ரைட்? அது மட்டும் உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா இருக்கணும். ஸோ மேக் ஷூர் தீஸ் ஆர் திங்ஸ் தட் யூ கெட் ப்ரிப்பேர்ட் வெரி வெல் பிஃபோர் கோயிங் இன்டு இன்டர்வியூஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் தே வில் ஆஸ்க் யூ டீப்னா இன்ஜினிக்ஸ் கண்ட்ரோல்னா என்ன? வாட் இஸ் இட் யூஸ் கேஸ்? தென் டிப்ளாய்மென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன? ஸோ அப்புறம் டே டு டேல என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க? டிட் யூ ஃபைண்ட் எனி மேஜர் இஷ்யூஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? லைக் தோஸ் சினாரியோஸ் தட் வி கேன் ஆன்சர் ஃப்ரம் தியரி. ஏன்னா தியரி இருந்தாவே இட்ஸ் ஃபைன். பட் இது எல்லாமே வந்து யூ ஷுட் நோ ஹவ் டு ரைட். இன் கேஸ் இன்டர்வியூவர் ஆஸ்க் யூ டு ஷேர் யுவர் ஸ்கிரீன் அண்ட் ரைட் தோஸ் திங்ஸ் ரைட், யூ ஹவ் டு கெட் இட் ப்ரிப்பேர்ட். ஓகேவா? ஸோ ஐ கேன் ஸ்டாப் ஹியர் இன் Terraform. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்னா யூ கேன் லெட் மீ நோ. So tomorrow we will start monitoring. Monitoring won't take much time. I'll complete in 2 or 3 classes. We'll complete the monitoring. Okay. மானிட்டரிங்ல வந்து வில் சி ப்ரொமித்தியஸ் அண்ட் கிரஃபானா ரெண்டுமே பார்க்க போறோம். அதுல எப்படி ஒரு அலர்ட் செட் பண்றது, எப்படி ஒரு இஷ்யூஸ் வந்தா எப்படி அலர்ட் ட்ரிகர் ஆகுது. ஸோ வில் சி ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, பேசிக் திங்ஸ். ஏன்னா ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து யூ ஷுட் நோ ஐடியா அபவுட் மானிட்டரிங். பட் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து they you won't like always do monitoring. There will be a separate team monitoring. Separate teams இருப்பாங்க. But we should know basic things about monitoring. ஒரு டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது, ஏற்கனவே கிரியேட் பண்ண டேஷ்போர்டை எப்படி நம்ம பார்க்கறது, லைக் ஹவு வி கேன் யூட்டிலைஸ் டு இன் அவர் ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக் திங்ஸா வி கேன் see that. Okay. So if you have any doubt, let me know, or we can drop for the day and we can meet tomorrow. Tomorrow we'll start monitoring. Pramod, one doubt to ask. கேளுங்க. இப்போ இந்த ஆர்கிடெக்சர்ல வந்துட்டு AZ1 AZ2ன்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்கீங்களே. ஸோ ம். விச் மீன்ஸ் 4 சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணுமா பிரைவேட்டுக்கு? பிகாஸ் ஆ AZ1ல ஒரு சப்நெட், AZ2ல ஒரு சப்நெட், பப்ளிக்ல அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆமா 4 வருமா? கரெக்ட். இல்ல ஒரு சப்நெட்டே போதும். பப்ளிக் ஒரு சப்நெட், ரெண்டு 4. யூ ஹேவ் டு கிரியேட் 4. அதாவது பப்ளிக்ல 2, பிரைவேட்ல 2, கரெக்டா? ஸோ எஸ் கரெக்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர் யூ கேன் டிவைட் செல்ஃப். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இல்லாம ட்ரை டு கிரியேட் திஸ் இன்ஃப்ரா. அதே மாதிரி டிவைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. யூ கேன் ட்ரை வித் திஸ் டூ போத். ஓகே. அண்ட் அப்படி கொடுக்கும்போது கீழே வந்துட்டு டேட்டாபேஸ் வந்துட்டு மல்டி ஈஸி வேணும்னு சொன்னீங்களா, சிங்கிள் இன்ஸ்டன்ஸே போதும்னு சொன்னீங்களா? ஸோ அது வந்துட்டு டைரக்டா பிரைவேட் சப்நெட்ல இருந்து கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்குங்களா? ஆமா கொடுக்கலாம். வி கேன் டு தட். ஓகே. 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 அண்ட் அந்த ஆட்டோ ஸ்கேலிங்க்கு வந்துட்டு லைக் இது ட்ரிகர் பாயிண்ட் இது வச்சு லைக் கிளவுட் வாட்ச் வச்சு சும்மா ஒரு சிபியூ லோட் கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா? இப்போதைக்கு கிளவுட் வாட்ச் டோன்ட் டச் இட். வி கேன் ஆட் இட் லேட்டர் டு. டோன்ட் கெட் காம்ப்ளிகேட்டட். ஸோ இட் இஸ் ஈஸி தான். பட் ஸ்டிக் வித் திஸ் பேசிக்ஸ் மட்டும் ஸ்டிக் பண்ணாவே ஐ திங்க் இட்ஸ் குட்.
If you ஆனா know, right? If you know much about CloudWatch, now you can add it. No issues. இல்ல இல்ல கிளவுட் வாட்ச்னு ஒரு எக்ஸாம்பிள் லைக் இப்போ நம்ம டிசைடு Mhm. மினிமம் மேக்ஸிமம் Ah, கொடுத்தோம்ல ஸோ yeah, அதுக்கு வந்து கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. ட்ரிகர் பாயிண்ட் வேணும்ல அதுக்கு நம்ம ஆமா. என்ன யூஸ் பண்றதுன்னு கேட்கறேன். Yeah, with CloudWatch வச்சே நம்ம we can do that. அதுல மெட்ரிக்ஸ் வரும்ல, லைக் மெட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி we can trigger that. No worries. அதுக்கு தான் கேட்கறேன் லைக் கண்டிப்பா கிளவுட் வாட்ச் வச்சு தானே போகணும் இல்ல ஆமா. வேற இல்ல ஏதாச்சும் அதை டச் வேற பண்ணாம வேற ட்ரிகர் பாயிண்ட் ஏதாச்சும். இல்லையே. லைக் யூ ஹேவ் டு நோ, ரைட்? இப்ப சிபியோட யூட்டிலைசேஷன் தெரிஞ்சதா யூ வாண்ட் டு ஸ்கேல் அப், ரைட்? வித்தவுட் நோயிங் தட் யூ கேன் ஸ்கேல் அப், ரைட்? ஓகே ஓகே ஸோ அப்போ வந்துட்டு கண்டிப்பா கிளவுட் வாட்ச் வந்துட்டு இதுக்கு வந்து ம் யூஸ் பண்ணுவாங்க. யா So ஓகே I'll work on that. I'll add those things in later. எப்பனா you try it. If not possible, உங்களால if you have much doubts இருந்ததுன்னா we can meet on not this Saturday, next Saturday, 1st of March. Okay, we will add that. Okay, I will add code. In case if you require explanation, I'll do explanation too. யா Okay. So any doubts apart from this? Okay. I'll give you back 20 minutes. So I hope you will enjoy your day. Bye bye. Thank you. பிரமோத், AWS சர்வீசஸ்க்கு Mhm. ஏதாச்சும்